ரீசைக்கிள் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் குப்பையாக தேங்கி கிடக்கும். நம்ம வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய குப்பைகள் இருக்கும். மனசில் இருக்கிற குப்பைகளை வந்து பூஜை மூலமாக நம்ம வந்து அப்பப்போ வந்து வெளியேற்றிட்டு இருக்கோம். ஆன்மீகம் சார்ந்து நம்ம வெளியேற்றுறோம். வீட்டில் இருக்க குப்பைகளையும் வந்து வெளியேற்றி அது மூலமாகவும் நம்ம சேமிக்கலாம். இந்த மாதிரி வந்து துணிமணி, பழைய துணி, பேண்ட்டு, நம்மளுடைய சாரீ, அதே மாதிரி ரேஷனில் கொடுக்குற புடவை நஞ்சு போடுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு வந்து பாத்திரக்காரங்க, பழைய பாத்திரம் எடுக்கிறவங்க, இவங்க பேப்பர்காரங்களாம் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட போட்டு நம்ம வந்து காசு வந்து சம்பாதிக்கலாம். இது மூலமாகவும் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். நமக்கு வேண்டாத ஒரு பொருள் மற்றவங்களுக்கு வேண்டியதாக கூட இருக்கலாம். அதில் அவங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளும் அதில் லாபத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு பழைய பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து பழைய ஓட்ட உடசல் பாத்திரம், இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்து அதை வந்து உரியவங்கள்ட்ட சேர்க்கும்போது அது வந்து திரும்ப நமக்கு பணமாக வருது. அந்த பணத்தை நம்ம சேமித்து வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருளை வாங்கலாம். சும்மா கபோர்டில் இருக்கிற அந்த பொருளுக்கு 110 ரூபா வந்து எனக்கு கிடைச்சதில்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆனதாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி யாரெல்லாம் சேமிப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும்.